ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலட்டா இன்ஃபோ தமிழ். இந்த உலகத்திலே மிகப்பெரிய சாதனை அப்படின்னா பெண்களுக்கு குழந்தை பெற்றுக்கிறது தாங்க. அந்த சாதனையிலையும் பல பெண்கள் வித்தியாசமான அவங்களுடைய சாதனைகளை நிகழ்த்தியிருக்காங்க. என்னன்னா, ஒரே நேரத்தில் 8லிருந்து 9 குழந்தைகளை பெற்றுக்கிறது, வயசான பாட்டிமா 3 குழந்தைகளை பெற்றுக்கிறது, ஆண்கள் கூட குழந்தைகள் பெற்றுக்கிறதுன்னு சொல்லிட்டு வித்தியாசமான விஷயங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. இன்னைக்கான கேள்வி, நீங்க உங்க அம்மாவுக்கு எத்தனாவதா பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் சிங்கிள் சைல்டு தாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கான என்கரேஜ்மெண்ட்டா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திஸ் இஸ் லஞ்ச் டைம் அப்படின்னு சொன்ன உடனே ஆஹா லஞ்ச் டைம் வந்துருச்சு, நம்மளாம் சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் குஷி ஆகிடுவோங்க. ஆனால் ஒரு அம்மாவுக்கு மட்டும் அவ்வளோ கஷ்டமாக இருக்குமா. ஏன்னா அவங்க ஒரே நேரத்தில் அவங்களுடைய 14 குழந்தைங்களுக்கும் ஊட்டி விடணும். ஒரு குழந்தைக்கு ஊட்டி விடுறதுக்கே அம்மாவுக்கு நாக்கு தள்ளிடுங்க. 14 குழந்தைனா நீங்களே யோசிச்சு பாருங்களேன். இவங்க பேர் நதியா சுலைமான். சாரி இவங்களை எல்லாருமே ஆக்டோமாம்னு சொல்லுவாங்களா. ஏன்னா இவங்களுக்கு ஒரே பிரசவத்தில் கிட்டத்தட்ட 8 குழந்தைங்க பிறந்திருக்குங்க. அதனால டாக்டர்ஸ், நர்சஸ் எல்லாருமா சேர்ந்து இவங்களுக்கு ஆக்டோமாம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. நதியா அவங்களுடைய 8 குழந்தைகளோட ஆரஞ்ச் கண்ட்ரி டவுன் ஹவுஸில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த 8 குழந்தைங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே இவங்களுக்கு 6 குழந்தைங்க இருந்திருக்காங்க. இப்போ இந்த 14 குழந்தைங்களையும் எப்படி மேய்க்கிறேன், ஒரு நாள் என்னுடைய நாள் எப்படி போகுது இந்த குழந்தைங்களோட அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணி அந்த குழந்தைங்க பண்ணுற சேட்டைகள், அந்த குழந்தைங்களால இவங்க என்னெல்லாம் துன்பங்கள்லாம் அனுபவிக்கிறாங்க எல்லாத்தையுமே ரொம்பவும் ஜாலியாக அந்த இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிடுவாங்களாம். இப்போ அந்த இன்ஸ்டாகிராமில் இவங்களுக்கு 13 லட்சம் ஃபேன்ஸ் இருக்காங்களா. 8 குழந்தைங்க பிறந்த உடனே ஹெல்த் இஷ்யூஸ்னால ஒரு சில குழந்தைகள் இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கலாம். ஏன்னா எல்லா குழந்தைங்களுக்கும் ஈவனாக ப்ரோட்டீன், நியூட்ரிஷன்ஸ் கிடச்சிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சமயத்தில் 8 குழந்தைகளையும் ஹெல்த்தியாக ஒரே மாதிரியான வெயிட்டோட பெற்றெடுத்திருக்காங்க. இப்போ இந்த 8 குழந்தைங்களும் ரொம்பவே சந்தோஷமாக ஹெல்த்தியாக இருக்கிறாங்களா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இத்தனை குழந்தைங்களையும் ஒரே நேரத்தில் குளிக்க வைக்கணும், ஒரே நேரத்தில் சாப்பாடு ஊட்டி விடணும். ஒரு குழந்தை அழுதுதுன்னா அதை பார்த்து இன்னொரு குழந்தையும் அழும், அதுக்கு பால் கொடுக்க, அதை சமாதானப்படுத்தணும். அப்பப்பா கேட்கும் போதே தலை சுத்துதுல, பாவம் தான். ஆனா இந்த லேடி இப்போ வேர்ல்டு லெவல்ல ஃபேமஸும் ஆயிட்டாங்களா. பெண்கள் குழந்தை பெற்று பார்த்துருப்பீங்க. ஆனால் முதல் தடவையாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஆண் குழந்தை பெற்று பார்த்துருக்கீங்களா? இவரோட பேர் தாமஸ் பீட்டிங்க. இவரும் இவருடைய ஒய்ஃப் நான்சியும் ஜெர்மனியில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு சில ஹெல்த் இஷ்யூஸ், ஒரு சில ரீசன்ஸ்னால நான்சியால் குழந்தை பெற்றுக்க முடியல. அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைங்க. அப்போ தான் தெரிய வருது தாமஸால் குழந்தை பெற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தாமஸ் இதுக்கு முன்னாடி பிறப்பில் ஒரு பெண்ணாக தான் பிறந்திருக்காங்க. அதுக்கப்புறமா 2002வது வருஷம் அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிட்டு அவங்க தன்னை ஆணாக மாற்றிக்கிட்டாங்க. அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிட்டு ஆணாக மாறினாலும் அவங்களுடைய கர்ப்பப்பையை மட்டும் அவங்க எடுக்கவே இல்லைங்க. இதன் மூலமாக தான் IVF விட்ரோ ஃபெர்டிலேஷன்ஸ் முறைப்படி 2007வது வருஷம் அவங்க ஆர்டிஃபிஷியலாக கருத்தரிச்சிருக்காங்க. கருத்தரித்தது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைய 10 மாதம் சுமந்து அவங்க பெற்றும் எடுத்திருக்காங்க. உண்மையிலே இது ஆச்சரியமான விஷயம் இல்லை. இவங்க தான் இந்த உலகத்திலேயே முதல் ஆண் குழந்தை பெற்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு வேர்ல்டு ரெக்கார்டுமே இப்போ உள்ள காலகட்டத்தில் நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் நம்ம சாப்பிட்றதுனாலையும் நிறைய இயற்கையான உணவுகளை சாப்பிடாம போறதுனாலையும் கருத்தரித்தல் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருதுங்க. பெண்களுக்கு மலட்டுத்தன்மை அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே வர்றதுனால அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாம போகுது. இது எல்லாத்துக்குமே ஒரே காரணம், உணவு பழக்க வழக்கங்கள் தான். அதனால நம்மளுடைய இயற்கை விவசாயங்களை நம்ம மதிக்கணும், இயற்கை விவசாயத்தை காக்கணுங்க. இதனால நமக்கு நல்ல உணவுகள் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. உங்க கருத்து என்ன? ஒரு பாட்டிமா சக்ஸஸ்ஃபுல்லாக 3 குழந்தைங்களை பெற்றெடுத்திருக்காங்கன்னு சொன்னால் நம்ப முடியுதா? இவங்க பேர் ஜாசி டேலன்பர்க். 2008வது வருஷம் தான் அக்டோபர் 11ஆம் தேதி இவங்க 3 குழந்தைங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக ஹெல்த்தியாக பெற்றெடுத்திருக்காங்க. இவங்களுக்கு ஏற்கனவே கிம் அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்குங்க. அவங்களுக்கு மேரேஜ் ஆகி ஏற்கனவே 2 சின்ன குழந்தைங்க இருக்காங்க. அதுக்கப்புறமும் அவங்க குழந்தைங்க வேணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லைங்க. அதனால இந்த விஷயத்த அவங்க அம்மா கிட்ட போயிட்டு சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மா தான் ஜேசி டேலன். பொண்ணுடைய ஆசையை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக நீ கவலைப்படாதமா, உனக்காக நான் குழந்தை பெற்று தரேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட போயிட்டு செயற்கை முறையில் கருத்தரித்தலையும் நடத்தியிருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்க 2008வது வருஷம் அழகான 3 பெண் குழந்தைங்களை பெற்றெடுத்திருக்காங்க. அந்த குழந்தைங்க பேர் என்னன்னா எலி, கேப்ரியலா, காஷ்மீனா அப்படின்னு சொல்றாங்க. தன்னோட பேர குழந்தைங்களை தானே பெற்றெடுத்தது அப்படிங்கிறது ரொம்பவே அதிசயமான ஆச்சரியமான நிகழ்வுங்க. அது இந்த ஜேசி டேலன்பர்க்கு நடந்திருக்கு. உண்மையிலே இதை கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருக்குல்ல. அந்த 3 குழந்தைகளும் ரொம்பவே ஹெல்த்தியா இருக்கிறாங்க. அதுதான் இதுலயும் ரொம்ப ரொம்ப பெரிய ஆச்சரியமான விஷயம்.
இவங்க பேரு ஹலிமா சீசே. இவங்களுக்கு 2 வேர்ல்ட் ரெக்கார்ட் கிடைச்சிருக்குங்க. 25 வயசுல இவங்களுக்கு ஒரே நேரத்துல ஒரே பிரசவத்துல 7 குழந்தைங்க பிறந்திருக்குங்க. இதுக்கு முன்னாடியும் ஒரே பிரசவத்துல ஒரே நேரத்துல 9 குழந்தைகள் பெற்றிருக்கு. அந்த 9 குழந்தைங்கள்ல 5 கேர்ள்ஸ் அண்ட் 4 பாய்ஸ் ஆங்க. அந்த 4 பாய்ஸும் 5 கேர்ள்ஸும் இப்போ செம்மையா ஹெல்த்தியா இருக்காங்களாம். இவங்க ஒரே சமயத்தில் 25வது வயசில் 9 குழந்தைகளை பெற்றுக்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே சேஃப்டி ரீசன்ஸ்க்காகவும் ஹெல்த்தி ரீசன்ஸ்க்காகவும் மொராக்கோவில் இருக்கிற ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா பல மணி நேரம் பாடுபட்டு அவங்களுடைய 9 குழந்தைங்களையும் ஒரே மாதிரி பெற்றெடுத்திருக்காங்க. உண்மையிலேயே இது ஆச்சரியமான விஷயம் இல்லை. இந்த மாதிரி ஒரே சமயத்தில் 9 குழந்தைங்களை அதிகமாக பெற்றெடுத்த முதல் பெண்மணி இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டுமே கிடைச்சிருக்குங்க. இப்போ நீங்க பார்க்க போறது 92 வயசாகிற ஒரு பாட்டி. இந்த பாட்டி பேரு லா போகோ. இவங்க சவுத் அமெரிக்கால இருக்கிற சில்லி அப்படிங்கிற ஏரியால தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு லித்தோபீடியன் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான வினோதமான நோய் இருந்திருக்குங்க. இந்த நோயில என்ன ஆயிருக்கு அப்படின்னா இவங்க கிட்டத்தட்ட 60 வருஷமா ஒரு பேபியை அவங்களுடைய வயிற்றுல அவங்களுடைய கருப்பையில சுமந்துகிட்டு இருந்திருக்காங்க. அந்த பேபி இப்போ உயிரோட கிடையாதுங்க. 60 வருஷமா அவங்களுடைய வயிற்றுல ஸ்டோன் ஃபார்மேஷன்ல இருந்திருக்கு. இப்படி இருக்கிறது கோடியில ஒரு சிலருக்கு தான் இப்படி நடக்கும். இதுக்கு பேரு லித்தோபீடியா அப்படிங்கிற ஒரு வினோதமான நோய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே இதை கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருக்குல்ல. இந்த மாதிரி அவங்களுடைய வயிற்றுல இந்த குழந்தை ஸ்டோன் ஃபார்மேஷன்ல இருக்கு அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா இவங்களுக்கு தலையில டியூமர் இருந்திருக்குங்க. அதை செக் பண்றதுக்கு போய் தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்திருக்கிறதே கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ உங்க எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு. அதாங்க உங்க கமெண்ட்ஸ்க்குலாம் ரிப்ளை பண்ண போறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஹனிலுப்சில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹாய் அக்கா, நீங்கள் பிடிஎஸ் ஆர்மியா? இந்த வீடியோ எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் பிடிஎஸ் ஆர்மிலாம் இல்லை சொல்லும். தேங்க்யூ ஸோ மச் என்னுடைய வீடியோ பார்க்குறதுக்கு. நான் பிடிஎஸ் உடைய சாங்ஸ் எல்லாமே கேட்பேன், எனக்கு பிடிக்கும். ஆனால் ரொம்ப வெறித்தனமான ஃபேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. உணவு பற்றாக்குறை எதனால் வருதுன்னு கேட்டிருந்தேன். அதுக்கு ஷாலினிச்சில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபுட் வேஸ்ட் பண்ணாமல் இருந்தாலே போதும். இந்த கொரோனா லாக்டவுன் டைமில் நிறைய பேர் உணவு இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க. அதனால் நம்ம உணவை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்பவே கரெக்டாக சொன்னீங்க செல்லம். கிருஷ்ணாச்சில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம அதிகமாக விவசாயம் செய்கிறதுக்கு ஊக்குவிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வீட்டு மாடியில் கொஞ்சமாக ஸ்பேஸ் இருந்தாலும் அதில் நம்மளால் முடிஞ்ச செடிகளை வச்சு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொன்னதுமே ரொம்ப கரெக்ட் செல்லம். தனஸ்ரீ செல்லம் லவ் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுடைய கைகளுக்குள்ள குழந்தையுடைய கால்கள் இருக்கிற மாதிரி ரொம்பவே அழகா இன்னோவேட்டிவா யோசிச்சு வரைஞ்சிருக்காங்க. உங்க டிராயிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு செல்லம். இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோட பெறணும்னு நினைச்சீங்கன்னா ஒவ்வொரு நாளும் காலையில 10 மணிக்கு நான் அப்லோட் பண்ற வீடியோல சில கேள்விகள் கேட்டிருப்பேன். அந்த கேள்விக்கு நீங்க மறக்காம கமெண்ட்ல போயிட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோல சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.